திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையத்தில் குப்பைகளை மாநகராட்சி சேர்த்து தீ வைத்து எரிப்பதால் நச்சுப்புகை வெளியேறி குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மக்களின் உயிரோடு மாநகராட்சி நிர்வாகம் விளையாடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. குப்பை கிடங்குகளில் ஏற்படும் தீ விபத்துகள் தமிழகத்தில் அடிக்கடி நிகழ்கின்றன. இது புகைமூட்டத்தையும் மாசுபாட்டையும் ஏற்படுத்தி மக்களை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் தீயை அணைக்க பல நாட்கள் ஆகிறது. இதனால் மக்கள் பல இன்னல்களை சந்திக்கும் சூழலில் திருப்பூர் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டி தீ வைத்துள்ள சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் நாள் ஒன்றுக்கு 800 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு கைவிடப்பட்ட பாறை குழிக்குள் கொட்டப்பட்டு வந்தது. இதனால் தங்கள் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் சுற்றுச்சூழல் மாசடைவதாகவும் கூறி நெருப்பெரிச்சல், காலம்பாளையம், முதலைப்பாளையம் பகுதியில் உள்ள மக்கள் காத்திருப்பு போராட்டம், கடையெடுப்பு உள்ளிட்ட பல போராட்டங்களை நடத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து மாநகராட்சி நிர்வாகம் பாறை குழிக்குள் குப்பைகளை கொட்டுவதை நிறுத்தியது. இதனையடுத்து குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லாததால் கடந்த 2 மாதங்களாக ஆங்காங்கே சாலையோரங்களிலும், நொய்யல் ஆற்றின் கரையோரத்திலும், குடியிருப்பு பகுதிகளிலும், நல்லாற்றின் ஓரத்திலும் குப்பைகளை தரம் பிரிக்காமல் கொட்டி குவித்து வைத்தது. இதனிடையே 5வது வார்டுக்கு உட்பட்ட நெருப்பெரிச்சல், வாவிப்பாளையம் பகுதிகளில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை டன் கணக்கில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் 1500 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு, அரசு உயர்நிலை பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனைகள் உள்ள நிலையில் அங்கு கொட்டப்பட்ட குப்பைகளுக்கு தூய்மை பணியாளர்கள், ஊழியர்கள் தீ வைத்து கொளுத்தி உள்ளனர். இதனால் வெளியேறும் நச்சு புகையால் சுவாச பாதிப்பு, நோய் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா குப்பையிலாம் தரம் பிரிக்காமல் கொண்டு வந்து மழை போல் குவிச்சு வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 மாதமாகவே இங்கே குமிச்சு வச்சுட்ருக்காங்க. குமிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1 மாதமாக 2 முறைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து இதனால் வர நச்சு புகையினால் பார்த்தீங்கன்னா எங்களால் இங்கே வாழவே முடியலைங்க. இதனால் இந்த கரும்புகை, நச்சு புகையினால் எங்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருது. இந்த திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா இதை சரி செய்யவே முடியலைங்க. குப்பையை தரம் பிரித்து ஒரு மக்களை பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு அரசு மாநகராட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களை கொல்லும் வேலையை உயிரோட கொண்டுட்டு இருக்காங்க. எங்களை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. நாங்களும் மாசு கட்டுப்பாட்டுத்துறைக்கும் மாநகராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகம் பல முறையை தகவல் கொடுத்துட்டோம். ஆனால் தொடர்ந்து இந்த குப்பையை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது யார் எரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகத்தை சார்ந்தவங்களே தான் எரிச்சிட்டு இருக்கான்றது அதிர்ச்சிகரமான தகவல் எங்களுக்கு தெரிய வருது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயை நீண்ட நேரம் போராடி அடைத்தனர். இந்த நிலையில் குமரன் கல்லூரிக்கு பின்புறம் செல்லும் நொய்யல் ஆற்றின் ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளுக்கு தீ வைக்கப்பட்டு கரும்புகை வெளியேறி அந்த பகுதி முழுவதும் நச்சுப்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. ஆங்காங்கே குப்பைகளை கொட்டி தீ வைப்பதும் அணைப்பதும் தொடர்கதையாகி உள்ளதாக திருப்பூர் நகர மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் திராவிட மாடல் ஆட்சியின் அவலத்தை சுட்டிக்காட்டி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் தோல்வியடைந்ததை ஆதங்கத்துடன் அப்பகுதி மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இனியாவது திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு சரியான வழிகாட்டுதல்களை அமைத்து குப்பை பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாநகராட்சி 5வது வார்டுக்கு உட்பட்ட அந்த வாவிபாளையம் நெருப்பெரிச்சல் பகுதியில் தான் இப்போ நாம் நிற்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200 டன் அளவுக்கு மலை போல குப்பைகளை குவிச்சு வச்சிருக்காங்க திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம். இதை சுற்றி கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு அரசு வாழ்வியல் அந்த மேம்பாட்டு கழகம் சார்பாக இந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள 1250 அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த மலை போல குப்பைகளை குவிச்சு வச்சுட்டு தரம் பிரிக்கப்படாமல் இந்த குப்பைகளில் திடீரென இந்த மாநகராட்சி ஊழியர்கள் இரவு நேரத்தில் இந்த குப்பைகளை கொளுத்தி விட்டதுனால இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் துர்நாற்றத்தாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பினாலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பனி படர்ந்த
கொண்ட அந்த காட்சியை நீங்கள் நினைச்சிட வேண்டாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க குப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த தீ ஜுவாலை தான் வந்து இந்த புகையா துர்நாற்றமாக வீசப்பட்டு காணப்படுது. இது குறித்து பல முறை மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் இந்த பகுதி மக்கள் வந்து புகார் தெரிவித்தும் இதை கொஞ்சம் கூட கண்டுக்கல. அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த குப்பையில் இருக்கக்கூடிய அந்த தீ வந்து மேலே பரவி ஒரு மிகப்பெரிய அபாயம் ஏற்படுவதற்கு முன்பாக உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இந்த மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த குப்பை பிரச்சனைக்கு உரிய தீர்வை ஏற்படுத்தி தரணுங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு. திருப்பூரில் இருந்து ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக எம் விஜயன்.